அண்மை செய்தி ராமேஸ்வரத்திற்கு வரவுள்ள பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட முயற்சி. ராமேஸ்வரத்திற்கு வர இருக்கும் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட முயற்சித்தவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமருக்கு கருப்பு கொடி காட்ட முயற்சித்தவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதன் ராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மதன் ராஜ். அவர்கள் என்னென்ன விஷயங்களை வலியுறுத்தி அவர்கள் பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட இருக்கின்றனர்? அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது ராமேஸ்வரத்தில் இன்று ஒரு நாள் சுற்றுப்பயணமாக வரவிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகையை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழக மீனவர் காங்கிரஸ் சார்பில் பாம்பன் அருகே கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தற்போது கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர். குறிப்பாக புதிய ரயில் பால திறப்பு விழாவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒரு நாள் சுற்றுப்பயணமாக ராமேஸ்வரம் வருகை தருகிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வரும் சூழ்நிலை பாதுகாப்பை தாண்டி அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்டாங் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் குறிப்பாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்வது சம்பந்தமாக இலங்கையில் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படாமல் பிரதமர் ராமேஸ்வரம் வந்ததற்கு கருப்பு கொடி மற்றும் கருப்பு பலூன்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டனர். போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தற்போது வாகனத்தில் ஏற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் தீவிரமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தற்போது மீனவர் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தற்போது ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன் ராஜ்.